ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். இந்த வர சாட்டர்டே 26ஆம் தேதி 3ஆம் பிறை அன்றைக்கி வந்து ஒரு பவர்ஃபுல்லான டே. உங்களுக்கு யாருக்காவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், உங்களோட உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் அன்றைக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸு, ரேக்கி கிளாஸ், ரேக்கியில் வந்து நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அதை கற்றுக்கணும். நீங்கள் ரேக்கி போகிறீங்க அப்படின்னா, ரேக்கி கிளாஸ் கற்றுக்குறேன் அப்படின்னா மாஸ்டர் பண்ணுறது தான் அதில் பெட்டராக இருக்கும். ஒரு 1 மட்டும் கற்றுக்கலாம், 2 மட்டும் கற்றுக்கலாம், 3 மட்டும் அப்படிலாம் கிடையாது. அதில் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு ரேக்கி கற்றுக்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாஸ்டர் பண்ணணும்னு அந்த இன்டென்ஷன் இருக்கிறவங்க கற்றுக்கோங்க, சரியா? அதே மாதிரி ஏஞ்சல் கிளாஸு, இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கிளாஸஸில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து இனிஷியேஷன் வாங்கி கற்றுக்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறனால அன்றைக்கி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில பேருக்கு பிளாக் மேஜிக்னால பிரச்சனைகள், உங்களோட கர்மா பேஸ்டான பிரச்சனைகள், இது வந்து உங்களோட கிரகங்கள் வந்து அந்த சேஞ்சஸ் ஆகுது இல்லையா, அப்போ அதை கொடுக்கக்கூடிய அந்த கெடுபலன்கள் அதிலிருந்து நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான அருமையான நாள் அன்றைக்கி, ஓகேவா? பிளாக்கேஜஸ்லேருந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். காரிய தடை இருக்குது, திருமண தடை, பண ரீதியான பிளாக்கேஜஸ் இருக்குது, ஓகேவா? அதே மாதிரி மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, நிறைய டிப்ரெஷனில் இருக்கீங்க, அந்த மாதிரி இருந்தாலும் அன்றைக்கி கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட்டுக்கு வரும்பொழுது உங்களோட அந்த பிரச்சனைகள் எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு வந்து தீர்வு வேணும் அப்படின்னு கேளுங்க. உங்களோட லைஃப் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிக்க முடியும், ஓகேவா? எனக்கு இதெல்லாம் சரியாகுமா, இதுக்கெல்லாம் வந்து நான் எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டேன், எத்தனையோ பரிகாரம் வெளியில் பண்ணாதீங்க. பண்ண வேண்டிய பரிகாரம் உங்கள் உடல், மனம், ஆன்மா. இதில் பரிகாரம் செய்யக்கூடிய விஷயத்தை தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இது சாதாரண விஷயம் கிடையாது, ஓகேவா? ஸோ யாருக்காவது வந்து ஒரு ரொம்ப நாளாக இந்த டேப்லெட் எடுத்துகிட்ருக்கோம், ரொம்ப நாளாக மெடிசன் சாப்பிட்டுட்ருக்கோம், இந்த மெடிசனை தொடர்ந்து நான் வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து அதோட பாதிப்புலேருந்து நீங்கள் வெளில வரலாம். சீக்கிரமே அதை டோசேஜை கம்மி பண்ணி அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த மாத்திரைக்கு நீங்கள் வந்து அடிமையாகாமல், ஓகேவா, உங்களை இயற்கையாக நீங்கள் வந்து ஆரோக்கியமாகி நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழலாம். அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, கேன்சர் இன்க்ளூடிங் எல்லாமே, ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து ஆடி அமாவாசை சிறப்பு ப்ரிடிக்ஷன். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் 1, பைல் 2, பைல் 3. பைல் 1 லேப்ரடனைட், பிளாக் கலர் ஹீலிங் ஸ்டோன். க்ரீன் அவெஞ்சரின் செகண்டு, ப்ளூ கலர் ஹீலிங் ஸ்டோன். இது வந்து 3வது, ஓகேவா? ஒரு டீப் ப்ரீத் எடுங்க, பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. கமெண்ட்டில் வந்து ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த நியூ மூன் டே உங்களுக்கு பிரபஞ்சம் என்ன வந்து சொல்ல வராங்க, நீங்கள் எந்த ஏஞ்சலை வழிபட்டாலும் ஏஞ்சல் மெசேஜாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா முருகர், இல்லைனா வந்து உங்களோட இஷ்ட தெய்வங்கள் யாரோ, இல்லை குலதெய்வம் யாரை நீங்கள் மைண்டில் நினச்சி நீங்கள் இதை பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அவங்களுக்கு கமெண்டில் அவங்க பேரை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கான மெசேஜ் கிடைக்கும், ஓகேவா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? சரி. பைல் 1 இந்த பிளாக் கலர் ஹீலிங் ஸ்டோன், லேப்ரடனைட் அது பேர். அந்த ஹீலிங் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். இந்த 72 ஹவர்ஸில், அதாவது 3 நாட்குள்ளே உங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து 3 நாளுக்குள்ளே என்ன ஒரு பிக் சர்ப்ரைஸ் இருக்குது, என்ன விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது, பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் வச்சுருக்காங்க, என்ன ஸ்பெஷல் கிஃப்ட், ஓகே, உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் காத்துட்ருக்கு நடக்கிறதுக்கு, ஒரு நல்ல குட் திங்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். நியூ மூன் டே பிளஸ்ஸிங்ஸ், ஓகே. ஆடி அமாவாசையின் சிறப்பான ஒரு ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு. நீங்கள் வந்து பிரித்துக்கள், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மூதாதையர் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னாலும். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க கொஞ்சம் டீப் பிரெத் எடுங்க. உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம் கொஞ்சம் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. என் கார்டு ரொம்ப இடகுடமாக வந்துச்சு, என்னன்னு தெரில, ஸோ செக் பண்ணுறேன். சாய்ராம். ஓகே,
குருமார்கள் அனைவருக்கும் நன்றி. பிரபஞ்சத்தின் செய்தி என்ன? இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் உங்களோட மூதாதையருக்கு நீங்கள் தர்ப்பணம்லாம் கொடுத்துட்டீங்க, இல்லை அந்த வழிபாடு பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் இதில் இருந்தாலும் சரி, நீங்கள் டிவைனை நினச்சிக்கோங்க. உங்களுக்கான பிளெஸிங்ஸ் என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன மெசேஜ் கன்வே பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஆடி அமாவாசையில் உங்களுக்கு 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். நிறைய லாஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. அதை கரண்ட்லேயும் சரி, உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் ரொம்ப ஒரு மணி எனர்ஜிக்காக இது கலெக்டிவில் வருது கைஸ். ஒரு சிலர் நீங்கள் உங்களோட அந்த லைஃப்பில் நிறைய இழப்புகள் இருந்திருக்கும், ஓகேவா? ஸோ அந்த இழப்புகளிலிருந்து நீங்கள் எனக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்குமா, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் யார்கிட்டே கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, இல்லை அந்த பணம் திரும்ப கொடுத்துருவாங்களா, அதே மாதிரி உங்கள் வேலையில், உங்கள் ஜாபில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு இது ப்ரமோஷன் கிடைக்கிறது, இல்லைனா ஒரு புது ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் ஒரு நல்ல ஒரு ஆஃபர் வர்றது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் வச்ச அந்த ப்ரேயர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன பிளெஸிங் கேட்டிங்களோ அந்த பிளெஸிங்ஸ் வரப்போகுது. வாங்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக, கொடுக்கறதுக்கு டிவைன் ரெடியாக இருக்குது உங்களுக்கான. ஆனால் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ கொஞ்சம் எமோஷ்னல் லாக்கில் இருக்கீங்க, கொஞ்சம் நம்பிக்கையின்மையில் இருக்கீங்க, ஃபெய்த், ஓகேவா? உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, நம்புங்க. உங்களோட அந்த ட்ரீம் லைஃப், நீங்கள் என்ன ட்ரீம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது, கண்டிப்பாக வரும்ன்றாங்க. ட்ரீம்ஸ் கம் ட்ரூ, பாசிட்டிவ் சேஞ்சஸ் தட் பிரிங் அன் எண்ட் டு சேலஞ்சிங் டைம்ஸ். நீங்கள் எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக உங்களை நீங்கள் மைண்டை மாற்றி வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த சைக்கிள் மாறி உங்களுக்கு அந்த குட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். எஸ், இந்த ஒரு கஷ்டகாலமான இந்த சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். அதோட அந்த இதில் தான் இருக்கீங்க, ஓகேவா? லாஸ்ட் எண்டிங்கில் இருக்கீங்க. உங்களுக்கான பிரைட்டான அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அவேராக இருந்துக்கோங்க, கொஞ்சம் நம்பிக்கை தன்மையை வளர்த்துக்கோங்க, ஓகே? சில பேர் உங்களோட எனர்ஜியை தேவையில்லாமல் விரயம் பண்ணிகிட்ருக்கீங்க, தெரியுதா? உங்ககிட்ட கொஞ்சம் எமோஷ்னல் லாக் இருக்குது கைஸ், ஓகே? ரொம்ப நம்பிக்கை டிவைன் மேலே ரொம்ப நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. நீங்கள் எந்த தெய்வத்தை ப்ரே பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க, எனக்கே இதெல்லாம் நடத்தி தர மாட்டீங்க அப்படின்ற அந்த வருத்தம் அதிகமாக இருக்குது. அதனால் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வணங்குற அந்த டிவைன் உங்களுக்கு கொஞ்சம் இப்போது சுச்சுவேஷன், நீங்கள் கொஞ்ச நாளே ரொம்ப பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்குது குழந்தைக்கிட்ட. பிடிவாத குணத்தை விட்டுருங்க, கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு வளைஞ்சு கொடுங்க, ஒரு எல்லாருக்கூடையும் கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. நீங்கள் இருக்கிற அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, கொஞ்ச நாளைக்கு எல்லாத்துக்கும் ஒரு வளைஞ்சு கொடுத்து போங்க. இப்போது நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட அந்த பேஷண்ட் அந்த பேலன்ஸ் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் உங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவீங்க. இப்படி நீங்கள் சுற்றி இருக்கிறவங்களோடையும் இல்லை அந்த சூழ்நிலைக்கும் வளைஞ்சு கொடுத்து போகலைன்னா, இந்த சூழ்நிலையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கல, இல்லை இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களை இப்போ நீங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ண தவறிட்டிங்கன்னா இந்த அற்புதமான பிளஸிங்கை தவற விட்டுருவீங்க, சரியா? இப்போ உங்களுக்கான அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான அற்புதமான நேரமாக இருக்குது. நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணிங்களோ அது மணி எனர்ஜிக்காக, ஜாப்க்காக, பிஸ்னஸ்க்காக, ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சிருந்த பணம் வரணும்னு நினச்சிருக்க, அந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஓகேவா? அந்த மாதிரி லாஸ் ஆகிருக்கு, அந்த மணி எனர்ஜி எனக்கு திரும்ப வரணும் அப்படின்னு நீங்கள் யாரோ எனக்கு இன்ட்யூஷன் வருது, அதனால் சொல்கிறேன். அது மாதிரி நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக அது நடக்கும்.
நீங்களாம் பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், மேஷ, கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பத்தில் இருக்கலாம். ஓகேவா? ரொம்ப இயற்கையை நேசிக்கிறீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் மூதாதையர் வழிபாடெல்லாம் பண்ணுற அந்த பழக்கம் இருந்தால் அவங்களுக்கு அவங்க பித்ருக்களுக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள். அவங்களோட பிளஸ்ஸிங்ஸை வாங்குங்க. தடைகளை வந்து நீக்கி தருவாங்க. உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்க செய்வாங்க. ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் வந்து வேறு ஒரு இதில் இருக்கீங்க, ரிலீஜனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த இஷ்ட தெய்வம், இப்போ ஜீசஸை ப்ரே பண்ணுறீங்க, இல்லைனா நம்ம மைக்கேல் ஏஞ்சல், இல்லைனா அல்லா, யாரை நீங்கள் வழிபாடு பண்ணாலும் சரி, இந்த மாதிரியான டைமில் நீங்கள் வந்து அவங்களோட டிவைனோட கனெக்டிவாக இருங்க. அந்த தடைகள் விலகும். 2வது, உங்களுக்குள்ளே இருக்க மாற்ற வேண்டிய இடமே உங்கள் உடல், மனம், ஆன்மா. அதைத்தான் இங்கே வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறாங்க. இந்த 2 கார்டு வழியாக அதுதான் தெரியுது. பேலன்சிங் இல்லாமல் இருக்கீங்க. ரொம்ப லாஸ் நடந்திருக்கு. ரொம்ப எமோஷ்னல் லாக்கு இருக்குது. ஸோ நம்பிக்கைத்தன்மை அற்ற நிலையில் இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கான கைடன்ஸ். பிளஸ்ஸிங்ஸ், அபேண்டன்ஸ், திடீர் பணவரவு, ஒரு தொழில் முன்னேற்றம், பிஸ்னஸில் திடீர்னு ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு கைக்கு வரலாம், மணி இன்கம் வரலாம் அதன் மூலமாக. அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் சரி, ஏதோ ஒரு அவிதமான அதில் ஒரு சக்ஸஸ் இருக்கும். அதே மாதிரி ஜாபுக்காக முயற்சி பண்ணுறவங்க ஒரு பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுவீங்க, இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுவீங்க. ரொம்ப தனித்துவமான பர்சன் நீங்கள். ரொம்ப வந்து நேச்சுரல் லைக் பண்ணக்கூடிய பர்சனாக கூட இருக்கீங்க. இயற்கைன்னா ரொம்ப பிடிக்குது. ரொம்ப இயற்கை சார்ந்த அந்த விஷயங்களில் மனதை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து அப்பப்போ போயிட்டு உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்குள்ளே இந்த மாதிரி லேகிங் இருந்தால் அதுலேருந்து வெளில வாங்க. ஓகே, கம் அவுட் த லேகிங். கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் விஷஸ் ஃபுல்ஃபில் ஆக போகுது. சில பேர் வந்து அந்த நியூ பிகினிங்ஸ் கூட தெரியுது சில பேருக்கு. ஓகே, நீங்கள் விரும்புகிற பர்சன்கிட்ட இருந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ப்ரப்போசல் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது கூட நடக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, சரி. இந்த பைல் 1 ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இது வந்து இந்த நியூ மூன் டேயில் வித்தின் 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான விஷயத்த டிவைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெசனேட் ஆச்சோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஏஞ்சல் யூனிவர்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ நம்ம வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். க்ரீன் அவெஞ்சர் சூஸ் பண்ண செல்லங்களுக்கு இந்த வித்தின் 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன ஒரு பிளஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காங்க டிவைன் அப்படின்ட்டு. பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் என்ன? ஏஞ்சல் யூனிவர்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணிட்டு வாங்க செல்லங்களே. நீங்கள் முருகரை ப்ரே பண்ணாலும் சரி, சாயப்பாவை ப்ரே பண்ணுறீங்க, இல்லை கனகம்பட்டி அப்பாவை, இது மாதிரி சித்தர் வழிபாடு பண்ணுறீங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்க, மூதாதையர் வழிபாடு இன்றைக்கி ரொம்ப அவசியம். இந்த நியூ மூன் டேயில் பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு டிவைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் நீங்கள் வந்து எமோஷ்னல் லாக்கில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் ஏமாந்து போகிறீங்க. ஸோ இப்போ ஒரு விஷயம் நீங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, அதில் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு அதை பற்றி கேட்கணுன்னு தான் பைல் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க செல்லங்களே. உங்களோட டிவைன்னா நீங்கள் வந்து ஏஞ்சல், மைக்கேல் ஏஞ்சலாக மோஸ்ட் ஆஃப் மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறவங்க தெரியுது. ஒரு சிலர் முருகர், ஓகேவா? ஒரு சிலர் வந்து கருப்பசாமி, முனீஸ்வரன் அந்த மாதிரி தெரியுது. சில பேர் வந்து இயற்கை தெய்வங்களை அதிகமாக இது பண்ணுவீங்க. வாராகி வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் செய்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வாங்கின வலி வேதனைகள்லாம் நிறைய லாஸ், எமோஷ்னல் லாஸும் இருக்குது,
அதே நேரத்தில் ஒரு ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறதுலேயும் லாஸ் நிறைய நடந்திருக்கு இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, அது சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்குறீங்க. அது வந்து இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து நீங்கள் கொஞ்சம் உங்களை ஒரு பாசிட்டிவான எனர்ஜிக்கு மாற்றுங்க, மைண்ட் செட்டுக்கு மாற்றுங்க. நீங்கள் ரொம்ப நெகட்டிவான விஷயங்களை தான் ஃபோக்கஸிங்காக இருக்கீங்களாம். ஆக்சுவலி ஒரு விஷயம் நடந்திருக்கு உங்களுக்கு, அது உங்கள் மனதுக்கு ஏற்புடையதாக இல்லை. அதனால் நீங்கள் மற்றவங்களை மன்னிக்கவும் மாட்றீங்க, அந்த சிச்சுவேஷனை மறக்கவும் மாட்றீங்க. அவங்கள வந்து அந்த சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளில வரணுன்னா ஃபர்கிவ்னஸ் பண்ணுங்கள், மன்னிச்சிடுங்க. உங்களுக்குள்ளே அந்த மன்னிப்பு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வளர்த்துக்கோங்க. அதை வளர்த்திங்கன்னா தான் அது வந்து அந்த சிச்சுவேஷன்லேருந்தும் நீங்கள் வெளில வர முடியும். அந்த மனிதர்கள்கிட்ட இருந்தும் கார்டு கட் ஆகும். கார்டு கட்டிங் நடக்கலை செல்லங்களுக்கு. பயங்கரமாக ஏதோ நெகட்டிவ் எனர்ஜியோட டைப்பில் இருக்கிறீங்க. அந்த பாஸ்ட்டு இல்லைன்னா ரீசன்ட் பாஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ரொம்ப லாங் டைம் பாஸ்ட்டாக கூட இருக்கலாம். அது விஷயம் அது வந்து எமோஷ்னல் லாக்காகவும் இருக்கும், சில பேருக்கு மணி எனர்ஜியாகவும் தெரியுது. இப்போ கூட நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் இதில் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் எமோஷ்னல் லாக்கில் மாட்டிக்கிட்டு நீங்கள் மணி எனர்ஜிக்காக ட்ரை பண்ணுற மாதிரி கூட தெரியுது. லைஃப் தான் இப்படி இருக்குது, சரி நான் வந்து என்னை வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறேன், எனக்கான விஷயங்களில் என்னோட ஓன் ஸ்டாண்டிங்கில் இருக்கேன், என்னோடய க்ரோத்தை நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஓன் க்ரோத்தில் இருக்கீங்க. அது வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு அது இப்போ இமீடியட்டாக கிடைக்கிறதுனா ஒரு கொஸ்டின் மார்க். உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும், அது கொஞ்சம் டைம் எடுத்து. ஆனால் கண்டிப்பாக ஸ்டெபிளான ஒரு நல்ல இன்கம் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? இப்போ உங்களோட எனர்ஜியை வந்து ரொம்ப இந்த மாதிரி லாஸ் பண்ணியிருக்கீங்க. கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது நட்சத்திரம், அதாவது இந்த 9 ராசிக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. ஃபியூ பீப்புள் மிதுனம், துலாம், கும்பம் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் லேகிங்கில் இருக்கலாம். மணி எனர்ஜிக்காக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களை அதில் வந்து இன்வால்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு ஜாப் பண்ணிகிட்ருக்கலாம், அந்த ஜாபில் ப்ரமோஷன் கிடைக்குமா, இல்லைனா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அந்த பிஸ்னஸ் வந்து அந்தளவுக்கு இன்கம் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதை வந்து நம்ம ஏதாவது அதில் வந்து டெவலப் பண்ணால் அடுத்த கட்டம் போக முடியுமா, இன்னும் நல்லா க்ரோத் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எண்ணம். ஒரு சிலருக்கு வந்து லவ் லைஃப்பில் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, அதில் சக்ஸஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதும் உங்களோட கேள்வியாக இருக்குது. இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து நீங்கள் வெளில வரணும், நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் வந்து அதிலேருந்து கம் அவுட் ஆகணும். கார்ட் கட்டிங் நடக்கலை, உங்களோட எனர்ஜியை அதிகமாக அந்த தேவையற்ற எண்ணங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. அதனால் இந்த இடத்துல ஃபோக்கஸிங் இல்லை, இந்த இடத்துல எனர்ஜி வேலை செய்யலை. சிம்பிளாக சொல்ல போனால் அதுதான் நடக்குது. ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்குது இந்த 3 டேஸில். அப்போ எனக்கு என்ன தான் மேடம் ஒரு ஸ்பெஷல் இந்த எமோஷ்னல் லாக், இந்த கார்ட் கட்டிங் உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டியிலேருந்து கார்ட் கட்டிங் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்க்கு உங்களை ரெடி பண்ணணும். ஒரு சிலருக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், ஒரு சிலருக்கு நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா நடக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸ் யாரோ ஒரு சிலர் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வேணும்னு சொல்லி நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்குது. அதன் மூலமாகத்தான், டிவைன் எனர்ஜி மூலமாகத்தான் உங்களுக்கு இதில் சக்ஸஸ் கிடைக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திங்கன்னா மட்டும்தான் இதில் உங்களுக்கு 100% இந்த மாதிரி எமோஷ்னல் லாக்கு, இந்த கார்ட் கட்டிங் நடக்காமல் இன்னொருத்தரோட ஆராவோட பயங்கர டைப்பில் இருக்கிறீங்க. எனர்ஜியை ஃபுல்லாக அங்கே கொடுத்துட்டு உங்களோட எனர்ஜி சுத்தமாக வீக்காக கிடக்கு. இது மாதிரி நீங்கள் வந்து டிவைன் கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட அந்த ப்ரேயர் வந்து கேட்கப்படும். ஆனால் பிளெஸ்ஸிங்ஸ் வரும்போது நீங்கள் வாங்க ரெடியாக இருக்க மாட்டீங்க. ஓகேவா? கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். 3 நாள், இந்த 3 நாளில் நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் லாக் ஆகிறது, நிறைய கூட இருக்கிறவங்களோட, இல்லை அது வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, உங்களோட குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், இவங்கக்கிட்டலாம் வாக்குவாதம் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. கொஞ்சம் இந்த மாதிரி இமோஷ்னல் ஃபீல் இருக்குது அப்படின்னா நீங்கள் யாராவது நல்ல மாஸ்டர்ஸ் கிட்டே போய்ட்டு ஹீலிங் எடுத்துக்கோங்க, ப்ரேயர் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் தெரிகிறவங்க, இல்லை இதெல்லாம் தெரிஞ்சு கூட நாங்கள் லேகிங்கில் இருக்கோம். ஒரு சிலர் வந்து ரொம்ப வந்து எப்படின்னா மெச்சூரிட்டியான பர்சன்,
நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் உங்களுக்கும் இந்த லேகிங் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே எல்லாத்துக்குமான சொல்யூஷன் இருக்குது. ஏற்கனவே சொல்லிட்டேன், 3ஆம் பிறை அன்னைக்கு என்ன ஒரு விஷயம் நம்மளோட சேனல் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். யாருக்கெல்லாம் அந்த இது நீட்ஸ் இருக்கோ நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இந்த பைல் 3 வந்து பைல் 2 வந்து கொஞ்சம் 3 நாளுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா நல்லது. வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவு இதெல்லாம் தவிருங்க. அது குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் சரி, லவர்ஸாக இருந்தீங்கனாலும் சரி, வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி மணிக்காக ட்ரை பண்ணுற விஷயத்துலையும், ஜாப்க்காக ட்ரை பண்ணுற விஷயத்திலும் கொஞ்சம் நீங்கள் வந்து நிதானித்து வந்தால் தான் அதில் சக்ஸஸ் பார்க்க முடியும். ஏன்னா உங்கள்கிட்ட அவ்வளோ லேகிங் ஃபோக்கஸிங்கே இல்லாமல் இருக்கீங்க. எமோஷ்னல் லாக் ஆகிட்டு ஒரு பக்கம் நிற்கிறீங்க, இன்னொரு பக்கம் வந்து ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்க, ஜாப்க்காக. ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியல. அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு மேடம்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. கவலைப்படாதீங்க. உங்கள் விஷயமெல்லாம் டிவைனுக்கு இப்படிங்கிற மாற்றத்தில் சரி பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் உங்ககிட்ட சரண்டர் இருக்கணும். பிரச்சனை இருக்குது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், அதுலேருந்து எப்படி கம் அவுட் பண்ணி வெளியில் வரணும், அதை தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பரிகாரம் பண்ணுறேன், அங்கே பரிகாரம் பண்ணுறேன், அந்த இடத்துல பரிகாரம் பண்ணுறேன். நீங்கள் 9 கோயிலுக்கு 9 சாமியை கும்பிட்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எல்லா கடவுளும் பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பிளஸ்ஸிங்ஸை வாங்கிறதுக்கான ஒரு உருப்படியான பர்சனாக நீங்கள் இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கு நான் கொடுத்த எக்ஸாம்பிள். ஏன்னா நிறைய சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நான் ஒவ்வொரு பதிவிலும் உங்களுக்கு ஈஸியாக ஏன் இந்த லேகிங் இருக்குது, இந்த லேகிங்கை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் எந்த அளவுக்கு அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸிங்காக எடுத்துக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பாக்கியவான். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு இங்கே வந்து நம்ம டேரோட் மட்டும் பார்க்கல, உங்களுக்கான நிரந்தர தீர்வு இருக்குது. உங்களோட இந்த லைஃப் ஸ்ட்ரகிளை வந்து பெர்மனெண்ட்டாக சரி பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களோட கர்மா கிளன்சிங், ஆரா கிளன்சிங், பிளாக்கேஜஸ் எல்லாமே கிளியர் பண்ணக்கூடிய எல்லா அற்புதமான வாய்ப்புகளும் டிவைன் பாத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக இருக்காங்கங்கிறதுனால தான் நான் வந்து இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போது உங்களோட ஃபோக்கஸிங்கை வந்து நீங்கள் பல இடத்துல நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, இப்போ நான் வந்து லவ் லைஃப்பில் பிரேக் ஆகிடுச்சி, திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகிடுச்சி, எனக்கு வந்து நான் எது செஞ்சாலும் எனக்கு வந்து தடங்களாகவே இருக்குது, எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு ஒரு சிலர், நீங்கள் ஒரு சிலரில் இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ நான் ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணுற விஷயம், ஜாப்க்காக ட்ரை பண்ணுற விஷயத்துலேயும் முரண்பாடு இருக்குது. நிறைய இடத்துல எனக்கு சண்டை சச்சரவு, எதுக்கு எடுத்தாலும் ஒருத்தருக்கும் நான் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டுறாங்க, அவங்க சொல்கிறத எனக்கும் பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு சுச்சுவேஷன் போகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு சரண்டர் வேணும். டிவைன் பாத் கிட்ட நீங்கள் வரீங்கன்னா, ஆஸ் அ குரு உங்களோட பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு 200% முடியும். ஆனால் நீங்கள் எப்படின்னா ஒரு கறந்த பசும்பால் மாதிரி இருக்கணும். பசும்பால் எப்படி அதில் ஒரு சின்ன ஒரு பாய்சன் கூட கிடையாது, எல்லாமே அதில் என்ன ஒரு சின்ன பாய்சன், அதில் ஒரு துளி விஷம் பட்டால் கூட அந்த பால் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் உங்கள் மனம் என்ற அந்த அதில் நீங்கள் டிவைன் தான் எனக்கு வந்து குருவாக இருக்காங்க, நான் டிவைன் என் குருவாக கிடச்சிருக்காங்க, நான் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறேன்னு அந்த சரண்டரோடு இருந்தீங்கன்னா உங்களை நான் இந்த விஷயத்துலேருந்து ஈஸியாக எடுத்துருவேன் வெளியே. அதுவே அதில் ஒரு 4-5 ட்ராப்ஸ் பாய்சன் போட்டு வச்சுக்கிட்டு டவுட்டோட, ஃபெய்த் இல்லாமல், ஏன்னா ஃபெய்த் ரொம்ப கம்மியாக இருக்குது, கார்டில் பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. நம்பிக்கையின்மை, அடுத்தவங்களோட ஈகோ பார்க்குறது, நிறைய கிளாஷ் இருக்குது. உங்களுக்குள்ளே சரி பண்ணணும். அதனால தான் உடல் மனம் ஆன்மாவை பற்றி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு நிறைய சேனலில் இந்த விஷயத்த சொல்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறீங்களா? எல்லா இடத்துலையுமே எல்லாம் தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எது செட் ஆகுது, உங்களுக்கு என்ன ஒரு எவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து உள்வாங்கி நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்க? எதையாவது ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எடுத்தீங்களா? கிடையாது. இந்த சாமிக்கு இந்த பவர் இருக்குது, அந்த சாமிக்கு அந்த பவர் இருக்குது, அப்போ எல்லா சாமியும் கும்பிட்டுட்டே இருப்பீங்களா? எல்லா சாமிக்கிட்டும் பவர் இருக்குது, ஆனால் அதை வாங்கிக்கிற அந்த ஆற்றல் உங்ககிட்ட இருக்கா? உங்களோட எனர்ஜி இந்த அளவுக்கு லோ வச்சுட்டு இருந்தால் எப்படி வந்து இறைவன் கொடுக்குற பிளஸ்ஸிங்கை நீங்கள் எடுக்க முடியும்? உங்களுக்கு யாராவது உதவி பண்ணணும்னு வந்து நிற்பாங்க, அவங்கள நீங்கள் கோபத்தில் உங்ககிட்ட இருக்க மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டு அவங்கள உதாசீனப்படுத்திங்கன்னா அவங்க வரவங்க கூட, ஐயோ என்னப்பா நம்ம தெரியாமல் அட்ரஸ் மாதிரி வந்துட்டோம், இவங்களுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ண வந்தோமா, வேறு யாருக்கும் ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. புரியுதா? இப்போ
உங்களோட எனர்ஜியை வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட மட்டும் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் எனக்கு ஏன் தர மாட்டேங்கிறேன் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதுக்கு சொல்கிற ஒரு ரீசன். ஏன்னா நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது டிவைன் பவர் வந்து எப்படி வேலை செய்யும். உங்கள்கிட்ட சரண்டர் இருந்தால் கண்டிப்பாக வேலை செய்யும். உங்களுக்குலாம் வந்து கிளாஸ் ரூமில் டீச்சர் இல்லாத கிளாஸ் ரூமில் உட்காந்து பாடம் படிக்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை பாடத்தை படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை தர்காவுக்கு போகிறீங்க, இல்லைன்னா சர்ச்சுக்கு போகிறீங்க. அங்கே தெய்வம் பேசலை, அங்கே அமைதியாக இருக்காங்க. நீங்கள் தான் பேசிட்டு வரீங்க, பாடிட்டு வரீங்க. நீங்கள் பாடிட்டு ப்ரேயர் வச்சுட்டு வரீங்க. அந்த ப்ரேயர் நடந்துச்சுன்னா அடுத்த வாட்டி போவீங்க. அது ஒரு 6 மாதமாக நடக்கவே இல்லை, இல்லை வருஷக்கணக்காக நடக்கவே இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட வேண்டியது ப்ரேயருக்கு போகிறத. வீட்டில் கூட பண்ணுறத கூட நிறுத்திடுறது. அப்படி தானே பண்ணுறீங்க. அடுத்தது வேற ஒரு கடவுள் அங்கே அப்போது ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, அந்த பக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு சாமியார் வந்திருக்காரு, அங்கே போனால் எல்லாம் சரியாயிடுதுன்றாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு போயிட்டு அங்கே போய் ட்ரை பண்ண வேண்டியது. இந்த மாதிரி மாற்றி 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 பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் மாற்ற வேண்டிய இடம் உங்கள் உடல் மனம் ஆன்மா. நீங்கள் எந்த இடத்துல ட்ரெயின் ஆகிட்ருக்கீங்க அங்கே சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அங்கே தெய்வம் மறைபொருளாக நிற்கிறாங்க. உங்களோட உள்ளுணர் உங்ககிட்ட இருக்க மிஸ்டேக்கை யார் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிப்பாங்கன்னா குருமார்கள் தான் கண்டுபிடிப்பாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எந்த இடத்துல இந்த வீக்காக இருக்குது, எந்த இடத்துல இதை வந்து கிளியர் பண்ணணும், அந்த உடல் மனம் ஆன்மாவில் என்ன பிரச்சனை இருக்குது, அந்த இடத்த எப்படி கிளியர் பண்ணணுன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, ஏதாவது உங்களுக்கு இதிலேருந்து இந்த லேகிங்லேருந்து வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. யாராவது மாஸ்டர்ஸ் தெரிஞ்சால் போய் அவங்கக்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லி இதுக்கு உங்கள்கிட்ட தீர்வு இருக்கான்னு கேட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. தாராளமாக செஞ்சுக்கோங்க செல்லங்களே. இன்கேஸ் அப்படி யாரும் தெரியலன்னா டிவைன் பாத்துக்கு வாங்கன்னா டைரக்ட் கிடையாது, ஆன்லைனில் தான் கன்சல்டேஷன் எடுப்பேன். ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் பண்ணுவேன். ஸ்க்ரீனில் தெரியுதில்ல அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த்து, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அந்த விஷயத்தை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா? ஓகே. சில விஷயங்கள் வந்து ஏன் இவ்வளோ நான் வந்து இந்த 3 நாளுக்குள்ளே உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் மைண்டில் எடுத்தேன். ஆனால் உங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எந்த பிரச்சனையும் போய் மாட்டிக்காதீங்க. சரி, அடுத்தது வந்து பைல் 3. சாய்ராம். ஓகே, பைல் 3 சூஸ் பண்ண செல்லங்களே, டிவைனுக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க. இது வந்தோடனே டபக்குன்னு வந்து விடுறாங்க. நீங்கள் வந்து பாபாவை ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் சரி, கணக்கம்பட்டி அப்பா, சித்தர்கள், குருமார்களை ப்ரே பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வித்தின் 3 டேஸில் என்ன ஒரு அற்புதமான விஷயம் பிரபஞ்சம் கொண்டு வந்து தரப்போகிறாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க, ஹாப்பியாக இருங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் செல்லங்களே. ஓகே, மணி 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 பைல் 3 சூஸ் பண்ணவங்க ஒரு நல்ல வெல் செட்டில்டு ஆகணும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நான் பிஸ்னஸில் ஷைன் ஆகணும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. புதுசாக கற்றுக்கிட்டா எஸ் எஸ் எஸ். இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க மக்களே, கிங் ஆஃப் ஸ்வார்டு. ஓகே, என்ன மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க மணி எனர்ஜிக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதோ ஒரு ஜாபுக்காக, ஒரு இதுக்காக நினைக்கிறேன். சில பேர் லவ் ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க செல்லங்களே. இப்போ புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாமா, முயற்சி பண்ணால் இது சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறது உங்களோட கேள்வி. கண்டிப்பாக அபண்டன்ஸ் வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மாதிரி சில ஃபீமேல் எனர்ஜியும் எதிர்பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல லாங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வருவாங்களா, நான் இப்போ ஒரு முயற்சி எனக்கு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. அதே மாதிரி மணி எனர்ஜிக்காக நீங்கள் சில விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு, ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஒரு க்ரோத்,
ஃப்யூச்சரில் எனக்கு நல்லா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு சக்ஸஸை கொடுக்கும். தைரியமாக நீங்கள் அதை செய்யலாம். மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, தைரியமாக முடிவு எடுத்திருக்கீங்க, ஆனால் செய்யலை, ஆக்ஷன் எடுக்கலை. ஆக்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து அபோவ் 40, 45 அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் சில பேர் இருக்கீங்க. மேஷம், சிம்மம், தனுஷில் இருப்பீங்க. சில பேர் வந்து கவர்மெண்ட் ஜாபில், இந்த மாதிரி மிலிட்ரி ரிலேட்டடான அந்த மாதிரி ஆர்மி இல்லைனா போலீஸு அந்த மாதிரி ஏதோ ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஒரு ஹையர் போஸ்டிங்கில் ஒரு ஹெட் மாதிரி இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப இது வந்து ஒரு சிலருக்கு நீங்கள் ஃபைனான்ஸ்க்காக ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க கைஸ். அதுக்காக ஏதோ ஒரு முயற்சி நீங்கள் ஒரு அதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கலாமா, இந்த விஷயம் பண்ணால் எனக்கு இதெல்லாம் சக்ஸஸ் ஆகுமான்ற மாதிரி கூட உங்களுக்கு டவுட் இருக்குது. அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ் கிடைக்கும்ட்டாங்க. அது மாதிரி ஒரு சிலர் வந்து இப்போது நீங்கள் வந்து பிரேக்கில் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இது வந்து கலெக்டிவில் வருது. இப்போ இது வரைக்கும் சொன்னது ஒருத்தருக்கு, இப்போ இனிமேல் சொல்கிறது இன்னொருத்தருக்கு வருது. நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருக்கலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன் நீங்கள். ரொம்ப ஏதாவது எப்படின்னா கரெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக யாரை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணுமோ எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்போது மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வெளியில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி, ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி, உங்கள் ஜாப் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அந்த மாதிரி வெளியில் போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து பேசும்போது கிளியராக பேசணும். கொஞ்சம் உங்கள் எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வாங்க. சரியா? சில பேர் எமோஷ்னல் லாக்கில் இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ சிங்கிளாக இருக்கீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து லவ் ஃபெயிலியராக இருக்கும், இல்லைனா வந்து திருமண வாழ்க்கையில் பிரேக்கில் இருக்கீங்க. ஸோ உங்களோட விஷயங்களை கிளியராக வந்து நீங்கள் கேட்கணும். யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறீங்கன்னாலும் சரி, இந்த விஷயங்கள் ஒரு நல்ல லவ் லைஃப் இல்லைன்னா திருமண வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கனாலும் நீங்கள் வந்து கிளியராக கேட்டிங்கன்னா அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது ஒரு சிலருக்கு. நீங்கள்லாம் ஏஜ் குரூப் வந்து அபோவ் 35க்கு மேலே தான் இருப்பீங்க, இல்லைனா 40-45க்கு மேலே இருப்பீங்க. சில ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க. நீங்கள் சிங்கிளாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. ரொம்ப பேஷனேட்டாக ஒரு எப்படின்னா சினி ஃபீல்டில் இருக்கிறது, இந்த மாதிரி இந்த காஸ்டியூம் ரிலேட்டடான வந்து ப்ரொஃபஷ்னல் லைஃப், காஸ்மெட்டிக் அந்த ரிலேட்டடாக பியூட்டி பார்லர், பியூட்டிஷியன் அந்த மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் அதில் இருப்பீங்க. உங்களுக்கும் கூட நீங்கள் வந்து லைஃப் பார்ட்னர், நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, லைஃப் பார்ட்னருக்காக கேட்குற விஷயங்கள், முயற்சி பண்ணுற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கேரிங் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. நீங்கள் அதுக்காக ஒரு சில எஃபெக்ட் எல்லாம் போட வேண்டியிருக்கும். யோசனையில் இருக்கீங்க. சில விஷயங்கள் வந்து நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷ்னல் லைஃப்காக இல்லை உங்களை வந்து செல்ஃபாக டெவலப் பண்ணிக்கணுங்கிறதுக்காக புதிய முயற்சிகள் போட்டால் அது வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு க்ரோத்திங் இருக்கும். அதாவது உங்களுக்கு ஃபைனான்ஸும் ஸ்டெபிள் ஆகும். நீங்கள் அந்த முயற்சி பண்ணுற விஷயத்தினால, அந்த புதுசாக கற்றுக்குறீங்களா அந்த விஷயத்தினால இது அப்போ உங்களோட பர்சனல் லைஃப்பும் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ரெண்டுத்துக்குமே ஒரு நல்ல சைன் கிடைக்க போகுது. உங்களுக்கு அது மாதிரி ப்ரப்போசல் வரலாம், இல்லைனா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், திடீர்னு இன்க்ரிமெண்ட் வரலாம். ஓகேவா? அபேண்டன்ஸ் சடனாக நடக்கலாம். ஓகே. ஸோ யாராவது இந்த லேகிங்கில் இருந்தீங்கன்னா இதுக்கான முயற்சியை எடுங்க. அதுக்கான பிளெஸிங்ஸ் இருக்குது. அந்த பைல் 3 ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களோட ஏஜ் குரூப்லாம் சொல்லிட்டேன், உங்களோட ராசி இதெல்லாம் சொல்லிட்டேன், லக்னமும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? வேறு உங்களுக்கு வந்து இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு ரீடிங் எப்படி கொடுக்கலாம் ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடு இப்படி அதாவது உங்களுக்கு வந்து நிறைய பேரோட அந்த இது வந்து நான் பார்ப்பேன். யாரெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு சஜஸ்ட் பண்ணுறீங்க, அதில் வந்து எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், அந்த டாபிக் ஒரு நியூ டாபிக் நம்ம எடுத்து போடலாம். ஓகேவா? ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரு சஜஸ்ட் பண்ணுங்கள். சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.